நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கண்டன ஆர்ப்பாட்டம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பிடவூர் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின கல்லூரி மாணவர் ஐயாசாமி என்பவரை அவருடைய புல்லட் வாகனத்தில் நண்பருடன் செல்லும் பொழுது அதே ஊரை சேர்ந்த 3 நபர்கள் அவரை வழிமறித்து தகாத வார்த்தைகளால் திட்டி, ஜாதியை சொல்லி திட்டியும், பட்டியலின இனத்தில் பிறந்த நீங்கள் எப்படி புல்லட் ஓட்டலாம் என்று ஐயாசாமியின் 2 கைகளையும் வெட்டியதைத் தொடர்ந்து காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்த நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிவகங்கை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட விசிகவினர் சிவகங்கை நகர் அரண்மனை வாசல் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட இஸ்லாமிய ஜனநாயக பேரவை அமைப்பாளர் சேட் முகமது ஆதி ஆகியோர் வரவேற்புரை ஆற்றிடம் சிவகங்கை மாவட்ட செயலாளர்களான வடக்கு சிசு இளைய கௌதமன், தெற்கு வழக்கறிஞர் பாலையா ஆகியோர் தலைமையில் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக நிர்வாகிகளான கனியமுதன், செல்லப்பாண்டியன், முத்துராசு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார்.